காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவார் சிவாஜி. கணேசன் பேசுகிறேன், கூப்பிட அவனை மேஜர் அப்படின்றார். எந்த கணேசன் நான் கேட்பேன். சிவாஜி கணேசன்டா. இவர் படுத்துட்டு இருப்பார் உள்ள. ஏப்பா சிவாஜி பேசுவார் இந்த நேரத்துலையா 5 மணிக்கு? சரி கூட ஃபோன். அந்த பாட்டு பாடாதவனே மனுஷன் கிடையாது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. எம்ஜிஆர் சொன்னார், என்னை வந்து பாரு நீ அப்படின்னாரு. தோட்டத்தில் போய் பார்த்தாரு. என் கூட இருக்கியா நீ? நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுறேன். இல்லை சார், நான் வந்து அவரை விட்டு வர மாட்டேன். அப்புறம் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு 2 பேருக்குமேன்னு சொல்லி. அது கூட இருக்கிறவங்க செஞ்ச சதி வேலை. எவ்வளவு காலம் பேசாம இருந்தாங்க 2 பேரும்? 5 வருஷம் பேசல சார். சிவாஜி பேசலன்னா வருத்தமாக தானே தான் இருக்கும். ஏன் வருத்தப்பட்டார்? அவர் தவறி போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதா வேண்டாமான்னு அழுதுட்டாருங்க. ஏன்னா ரசிகர்கள் ஒரு மாதிரியாக இருக்க மாட்டாங்க. அடிச்சு விடுவான் ஒருத்தன், எதுக்கடா வந்தேன்னு கேட்பான். அப்புறம் தான் அவர் தைரியமாக போனார். மாலை எடுத்துன்னு போய் போட்டுட்டு மேஜர் சன் சொன்னோம், பிரபு வந்திருக்காரு கீழே போய் பாரு. போய் நான் கை கொடுத்து அழுதுட்டேன். ஊர்வசின்னு ஒரு இடி இருந்தா, அவளுக்கு கடைசியில் 25,000 ரூபா பாக்கி. நாங்கள் படம் எடுத்தப்போ அந்த ஒரு நிமிடம். உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. பல படங்கள் 2 பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க, சிவாஜி ஐயாவும் மேஜர் ஐயாவும். அந்த நட்பு எங்க உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கொடைக்கானலில் தான் ரொம்ப ஃப்ரெண்டானாங்க. உயர்ந்த மனிதன் இருக்கு பாருங்க. அப்போ மேஜர் பற்றி கேட்டார், நீ எந்த ஊர் அப்படின்னாரு. பெரியவளம் சார், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பார் மேஜர். அவன் என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், நான் பெரிய உலகத்தில் பிறந்து வளர்ந்து அங்கே தான் சார் படித்து விழிச்சு எல்லாம் பண்ணேன். அவர் ட்ராமா போட்டதெல்லாம் தெரியும் அப்படின்னார். அப்போ தான் அவர் ரொம்ப ஃப்ரெண்டானார். அப்புறம் தான் இந்த கம்பு எப்படி பழகணும், எப்படி போகணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுருந்து இந்தபடி தூக்கிட்டு போவார் இல்லையா, அதெல்லாம் இவர் மேஜர் ஃப்ரெண்டு. அதை வெளியே சொன்னால் அசிங்கம். அவருக்கு தெரியாதா? அவர் சொல்லுவார், ஏய் இவ்வளவு வச்சிருக்கியாடா, எனக்கு தெரியாதுடா அப்படின்னு. சார் நீங்கள் எல்லாத்தையும் சகஜமாக பழகுங்க சார் மேஜர். அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் டைப் தான். அவர் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கிட்ட தொட்டு பேசுவான் ஒருத்தன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுமான்னுவான். இதெல்லாம் நல்ல மனிதர் சிவாஜி கணேசன். நீங்க இப்ப எம்ஜிஆர் சாரோடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பார்த்தேன்னு சொன்னீங்க, விவசாயமா. இவங்க 2 பேரும் நினைச்ச படத்துல எந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படி ஷூட்டிங் போய்? உயர்ந்த மனிதன். அதுக்கு போய் கொடைக்கானலுக்கே போனேன், என்ன கூப்பிட்டு போனார். நான் கொடைக்கானலே பார்த்தது இல்லை சார். பிளைனாக சொல்கிறேன், பெரியகுளத்தில் இருந்துட்டு 21 கிலோமீட்டர் தான், போனதில்லை. நான் வருவேன் ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் மேஜர் ஒய்ஃபும் போனோம். எங்களுக்கு ஹாலிடே ஹோம்னு ஒன்று இருக்குது, அங்கே ரூம் போட்டு கொடுத்தாரு. போய் பார்த்தேன். சிவாஜி, என் தம்பி சார் என் ஒய்ஃபோட வந்திருக்கான். அப்படியாடா, நல்லா இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி மனிதர் நல்லவர் தான். என்ன பண்ண முடியும் சார், சில விஷயங்கள் நடிகனாக இருந்தால் தான் நல்லது நடக்கும். அந்த பாடல் அதாவது வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு வரப்போது இப்ப 90கள் எல்லாம் வந்து முஸ்தபா பாட்டு எங்களுக்கு எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல வந்து இந்த அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே, அது இப்போ வரைக்குமே இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டு குறித்து ஏதாவது உங்களுக்கு மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? அந்த சாங் உங்க காலகட்டத்துல அது எவ்வளவு பரவாயில்ல பேசப்பட்டுச்சு? நிறையா சார். அந்த பாட்டு பாடாதவனே மனுஷன் கிடையாது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பே அந்த பாட்டை தான் பாடுவோம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததா, நண்பனே நண்பனே நண்பனே, அந்த பாட்டு தான் இப்போ கூட டிவியில் போடுறானே. அவர் நடக்கிறது, கம்பை வச்சுட்டு போகிறது, பின்னாடியே மேஜர் பேண்டை மாட்டிட்டு இதை விட்டு வருது. வேடிக்கையாக தான் இருக்கும். 30-40 படங்கள் மேலே பண்ணியிருப்பாங்க 2 பேரும் இணைஞ்சு. அதுல உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத படம் நீங்க? உயர்ந்த மனிதன். மேஜர் சாரும் சிவாஜி சாருமான நட்பை பத்தி கேட்க, அவங்க 2 பேர் இல்லாமல் காரியமே நடக்காது. எதா இருந்தாலும் இவர் அவரை கேட்பாரு, அவர் இவர் கேட்பாரு. காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவார் சிவாஜி. டேய் கணேசன் பேசுகிறேன், கூப்பிட அவனை மேஜர் அப்படின்வார். எந்த கணேசன் நான் கேட்பேன். எத்தனை பேர் ஃபோன் பண்ணுவாங்க சார் நடிகர் வீட்டுக்கு? சிவாஜி கணேசன்டா அப்படின்வார். உடனே ஓடி போய் சொல்லுவேன், இவர் படுத்துன்னு இருப்பார் உள்ள. ஏப்பா சிவாஜி பேசுகிறார் இந்த நேரத்துலையா 5 மணிக்கு? சரி கூட ஃபோன் பண்ணி பேசுவேன். என்ன சொல்கிறான் அவன் தம்பி? என்ன சார் நீங்கள் 5 மணிக்கு ஃபோன் பண்ணால் அவனுக்கு ஆச்சரியமா இருக்காதா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பேசுவார். அதே மாதிரி எம்ஜிஆர் பேசினார்னு வச்சுக்கோ, அசந்து போயிடுவேன் நான். ஏய் எம்ஜிஆர் பேசுகிறாருப்பா, எம்ஜிஆர் பேசுகிறாருப்பா. எடுத்திருக்கீங்களா ஃபோன்? எடுத்திருக்கேன், தெளிவாக ஃபோன் பண்ணியிருக்கேன் எம்ஜிஆர். அப்படியா? அடையாவா, அதெல்லாம் சும்மா சொல்லப்படாது சார், பெரிய விஷயம் சார். அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய விஷயம். அப்புறமா ஏதோ சம்திங் ராங் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சிவாஜி சார் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட வந்து கூட சாரம்பி இணைஞ்சிட்டாங்க இல்லையா? அதுல அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு மதிப்பு. எல்லா இதுக்கும் போனார் கூட, சிவாஜியோடவே போவார், எல்லாம் பேசுவார் வருவார். சிவாஜி போகிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அந்த கூட்டத்தில் போய் பேசுவார். நல்லா பேசுவார், அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவர் வராங்கிறதுக்கு முன்னாடியே போய் கூட்டம் கூட்டுறது இவர் தான். சிவாஜி வந்து கொண்டு இருக்கிறார். டேய் நீ பேசுகிறா முதல்ல அப்படின்வார் சிவாஜி. இவர் பேசி முடிச்ச உடனே அவர் வந்து பேசுவார்.
கட்சி ஆரம்பிச்சு அந்த தோல்விக்கு அப்புறமா விலகிட்டாங்க சிவாஜி, பதவி விலகினாங்க இல்லையா மேஜர் ஐயா. ஆமா. அப்புறமா ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு 2 பேருக்குமேன்னு சொல்லி. சார், அது கூட இருக்கிறவங்க செஞ்ச சதி வேலை. இதை நம்ம சொல்லக்கூடாது சார். எவ்வளவு காலம் பேசாம இருந்தாங்க 2 பேரும்? எப்படி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பேசுறது சார். அவர் தவறி போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறதா வேண்டாமான்னு அழுதுட்டாருங்க. இங்கதான் சேர போட்டு உட்காந்துருப்பாரு. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க போங்கன்னு. ஏன்னா ரசிகர்கள் ஒரு மாதிரியா இருக்க மாட்டாங்க. அடிச்சு விடுவாங்க, ஒருத்தன் இது பண்ணுவான், எதுக்குடா வந்தேன்னு கேட்பான் கூட்டத்துல. அப்புறம் தான் அவர் தைரியமா போனார். மாலை எடுத்துட்டு போய் போட்டுட்டு உடனே கார்ல வந்துட்டார். வீட்டுல அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாரா? நிறைய பேசுவார். சிவாஜி பேசலைன்னா வருத்தமா தானே தான் இருக்கும். நீங்கள் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு ஒரு நாள் போனீங்கன்னா நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க குடும்பத்துல பேசுவீங்க. சம்பத் சார் இப்படி இருந்தாரு, நம்மளோட பழகி இருந்தாரு, இப்ப வர்றதில்லை அப்படின்னு சொல்லி. அது மாதிரிதான் அந்த வருத்தம் அவருக்கு வீட்லயுமே அது ரொம்பவே நிறைய வருத்தப்பட்டார் வாழ்க்கையில். ஆனா அவர் மறையிற வரைக்குமே பேசலையா அவங்க 2 பேரும்? பேசினாங்களா அவங்க? பேசினாங்கன்னா டெத் அன்னைக்கு தான் போனாரு. அதுக்கு முன்னாடி பேசல, உயிரோட இருக்கும்போது பேசல. அவங்க பேசாம தான் இருந்தாங்க ரொம்ப வருஷமா. அப்படின்னு காலையில 6 மணிக்கெல்லாம் போயிட்டார். கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி போயிட்டு பார்த்து மாலையை போட்டு வந்துடுறேன்னு போனார். அப்ப எங்கள்கிட்ட டிரைவர் இருந்தான். நீ வர வேணாண்டா அப்படின்னு. சரின்னு சொல்லி உடனே போய் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க வந்து மாலை போட்டவொன்னு. சிவாஜி ரசிகர்கள்லாம் இங்கே ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பெரிய விஷயம் என்ன, பெரிய விஷயம் என்ன, நீங்கள் இருந்திருக்கணும் பாடி எடுக்கும்போது. பாடி எடுக்கும்போது இருந்தால் சில பேர் நல்லவனாக இருப்பாங்க, சில பேர் கல் அடித்து அடிப்பாங்க. இதெல்லாம் உண்மை, வாழ்க்கையில் நடக்கிறது தான் சார், ஒன்றும் இது இல்லை. செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் தான் அதை உறுதிப்படுத்தணும். இல்லை சிவாஜிக்கு தெரியாமல் இவர் பதவி விலகிட்டாரு, விலகிட்டு தான் வந்து சொன்னார் கட்சியில இருந்து சொல்கிறார். அதனால ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியாதா? தெரியாது. என்னத்துக்காக விலகினாரு, என்னத்துக்காக இவர் வர வேணான்னு சொன்னாருன்னா தெரியாது. அவ்வளோதான். இப்பயும் பிரபு சார் பேசினா அங்கிள் நல்லா இருக்கீங்களான்னு தான் கை கொடுக்குறாரு மேஜர் சார். மேஜர் இருந்த வரைக்கும் சாவுக்கு வந்தார் பிரபு. நாங்கள்லாம் வரமாட்டோம்னு நினச்சோம். சிவாஜி வந்தார். பெரிய ஆச்சரியம் எனக்கே. பிரபு வந்து ஒரு மாலையை போட்டு போனார். நான் கூட அவர் வரமாட்டாருன்னு மேஜர் சார்ன்னு சொன்னோம். பிரபு வந்திருக்காரு, கீழே போய் பாருன்னு. போய் நான் கை கொடுத்து அழுதுட்டேன். சொன்னார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு. அந்த வாழ்க்கையே வாழ்க்கை தான் சார், அதில் ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. அவர் கட்சி தொடங்கும் போது வந்து மேஜரா போய் இணைஞ்சுக்கிட்டாரா இல்ல சிவாஜி சார் விருப்பப்பட்டாரா? மேஜரா போய் இணையல. அவர் கூப்பிட்டாரு, டேய் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், நீ உன்னால என்ன, நான் கூட வர்றதுன்னா வரேன் சார், வேன்ல கூட போவார். அப்பெல்லாம் சொல்லுவாரு, நீங்க மேல நிக்கின்னு பேசாதீங்க, கீழே இறங்கி பேசுங்க சார். மக்களோட மக்களா உள்ள பூந்தா தான் அவன் தொட்டு பாக்குறது. டே சட்டை அதிகமா போயிடும் அதெல்லாம் நினைக்காதீங்க சார். நீங்க வண்டிக்குள்ளேயே ஒரு 5-6 சட்டை வச்சிருப்பாரு சிவாஜி. இறங்கி மக்களை கட்டி பிடிச்சாதான் அது மரியாதை. அவருக்கான மேஜர் சாருக்கு விருப்பம் இருந்துச்சு அரசியல்ல? என்னத விருப்பம் இருந்தது, சும்மா இவருக்காக தான் போனாரு. இவருக்காக தான், அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் விருப்பம்லாம் இல்லை. எம்ஜிஆர் சொன்னாரு, என்ன வந்து பாரு நீ அப்படின்னாரு. தோட்டத்துல போய் பார்த்தாரு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாரு. இல்ல என் கூட இருக்கியா நீ, நல்லா இங்கிலீஷ்லாம் பேச. இல்ல சார், நான் வந்து அவரை விட்டு வரமாட்டேன். ஓ, அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டாரா? ஓ, நான் வரமாட்டேன் சார், அது நாங்க நண்பர்களா ரொம்ப வருஷம், நீங்க சொன்னது தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு மேஜர். இந்த மாதிரி சொன்னாரா உன் ஃப்ரெண்டு அப்படின்னாரு. நான் எம்ஜிஆர் பிரிஞ்சேன். சிவாஜி சாரோட நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டா பண்ணிருக்காரு, மாமனாரா பண்ணிருக்காரு, எல்லா நிறைய கேரக்டர்ஸ், வில்லனா நிறைய படங்கள்ல பண்ணியிருக்காரு. அது மாதிரிலாம். ஆனா நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நாங்க பார்த்த வரைக்கும் வந்து அப்பாவை ஏதாவது படங்களை பண்ணியிருக்காரு. அப்பா படங்களை பண்ண விட எதிரொலின்னு ஒரு படம் பண்ணாரு. சிவாஜிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருப்பாரு. அந்த படம் தான் எல்லாரும் சிவாஜி ரசிகலாம், என்னென்ன நீங்க போய் இப்படி அவரை போய் எதிர்த்து பேசுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்க. சரிப்பா நடிப்புப்பா அப்படின்னு. அது அவர் எதிர்க்கிற கதாபாத்திரம் எல்லாம் பண்ணிருக்காரு. அப்பாவா பண்ணிருக்காரு. அத படத்துல பண்ணிருக்காரு, ஃபாதரா பண்ணிருக்காரு. எனக்கு தெரியல சார், ஞாபகம் இல்ல. எங்களுக்குமே அது தேடி பார்த்தோம். ஒரு 800 படம் நடிச்சிருக்காரு. ஆலயம் படத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க, பெரிய விஷயம். ஜனாதிபதி நாங்களே நினைக்கல அந்த படத்தை இவ்வளவு கோவக்காரர் வந்து ஒரு சாஃப்ட் கேரக்டர் பண்ணார், அதுக்காகவே கொடுத்தாங்க. மேஜர்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கோவக்காரன் இந்த மாதிரி தான் வரும்னு சொன்னோம். இவர் வந்து அப்படியே ஹம்பிளா இருப்பாரு, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பண்ணார். இயல்புல எப்படி? வீட்டுல எப்படி? வீட்டுல சாதாரணமா இருப்பாரு, எல்லாரும் பற்றியும் நல்லா பேசுவார், போவார். கோவம் தான் எல்லாருக்கும் வர கோவம் தானே வரும். உங்களுக்கு உங்க வீட்டுல வர்ற கோவம் மாதிரி தான் வரும். கண்டிப்பா. இல்ல கலகலப்பான ஒரு மனிதரால் அமைதியாக எல்லாம் ஜாலியா பேசுவாரு, அவரே சமையல் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. சமைப்பாருங்களா? நல்லா சமைப்பாரு, சூப்பரா சமைப்பாரு. சிவாஜியே சொல்லுவாரு, ஏடா உங்க வீட்டு சமையல அல்லது ஒய்ஃபு சமையல? இல்ல சார் என் சமையல் தான், 11 மணிக்கு தான் நான் ஷார்ட்டு, உங்களுக்காக பண்ணி கொடுந்தேன்னு. என்ன அப்படி விருப்பப்பட்டு செஞ்சு கொண்டு போவாரு? அவருக்கு பிடிக்கிறது சாம்பார்,
சேப்பங்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரிலாம் பண்ணி கொண்டு போகணும். அப்பளம் பொரிச்சு எடுத்துன்னு போகணும் அவருக்கு. அது வந்து நமுத்து போகாம இருக்கணும். அதுக்குன்னே ஒரு டப்பா வச்சிருப்போம். அதுல காத்து புகாம ஆமா. இருக்கிறதுக்கு இல்லையா? மேஜர் வீட்டு சாப்பாடு எடுத்துன்னு வாடான்னுவார். அந்த திருக்கோணம்னு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட சொல்லுவாரு போய் எடுத்து. நல்ல மனிதர். சிவாஜியை பொறுத்தமட்டில் சாப்பாடு கீப்பாடுலாம் நீங்க அண்ணன் சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அது? எனக்கு வத்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு. அவர் சொல்லுவார், சம்பத்துக்கு வத்த குழம்பு பிடிக்கும், அதை பண்ணிடலாம் அப்படின்வார். சமையலை பொறுத்த மட்டும் கெட்டிக்காரு சார். எல்லா சமையலும் பண்ணுவார். நான்வெஜ் எல்லாம் எங்கள் வீட்டில் பண்ண மாட்டோம். வெஜிடேரியன் தான் நாங்கள் ஃபுல்லாக. அதை பற்றி கவலைப்பட மாட்டார். நல்லா சமையல்பார். மேஜர் சார் வந்து நல்ல சமைப்பாரு. எனக்கே வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு அவருக்கு? எங்கள் மதர்கிட்ட தான். மதர் கற்றுக் கொடுத்தாங்க. நல்லா சமைப்பார். நல்லா அருமையாக சமைப்பார். சிவாஜியே சொல்லுவார், டா நீ வீட்டில் பண்ணி கொண்டு வாடா ஷார்ட்டுக்கு பெரிய பாக்ஸில் போய். நாங்களாம் சொல்லுவோம், என்னப்பா அப்படின்னு. டா அவர் கேட்டிருக்காரு கொடுக்கணும்ல, அதான் மரியாதை. உருளைக்கிழங்கு கறி, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, அப்பளம், படாம், வத்தல் எல்லாம் கொண்டு போகணும். இவர் மட்டும் சாப்பிட மாட்டார். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் கொண்டு போயிடுவோம். இல்ல ரொம்ப பிஸியான ஒரு நடிகர் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுக்கான நேரம் இருந்துச்சு சமைக்கிறதுக்கு. நேரம் நீங்கள் டைம் சாப்பாடு டைம்னு 1 ஹவர் இது பண்ணுவாங்க. முன்னாடியே மேஜர் சாருடைய மேக்கப் மேன் பெரியசாமின்னு அவர் டிஎஸ் பாலையாட்ட மேக்கப் மேனாக இருந்தார். அவர் பிரித்து வச்சிருவார் எல்லாம் கரெக்டாக. சிவாஜி வந்து உட்கார்ற இடம், மேஜர் வந்து உட்கார்ற இடம், இதெல்லாம் உட்கார்ற இடம்னு தனித்தனியாக டேபிள் போட்டு வச்சுருவாங்க. சிவாஜி வந்து என்னடா எல்லாம் ரெடியாக இருக்கா, உள்ளே வரலாமா அப்படின்னு. உள்ளே வந்து உட்காரும். அது உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு படிப்பாங்க. சொல்லுவார், இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்ததா, உன் ஒய்ஃப்கிட்ட சொல்லு, ரொம்ப நல்லா இருந்தது. சார் நான் சமைச்சேன், ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்க. நீ ஏடா சமைச்ச, ரொம்ப கட்டிக்கிறேன்டா. இல்ல ரொம்ப பிஸியான ஒரு நடிகர் இல்லைங்களா? சமைக்கிறதுக்குலாம் நேரம் இருந்துச்சா? காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பார். நாங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே சமையல் இருப்பார். என்னப்பா டே இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்டா, நீ தேங்காய் திருவியை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னுவார். இந்த உட்காந்து தேங்காய் திருவுறது அவர் முடியாது, நான் திருவி கொடுத்துடுவேன். அதேமாரி அவங்க ஒய்ஃப் ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். போட்டு எடுத்துன்னு போடுவார். இப்படி சமைக்கிறாரு. சோ அன்னைக்கு வேலை மிச்சம் இல்ல. அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. வருத்தப்படுவாங்க. என்ன வருத்தப்படுவாங்க. ஆமா, என்ன இவர் சமைச்சா எல்லார் வீட்லயும் வருத்தம் இருக்கும் சார். என்னதான் இருந்தாலும் புருஷன்காரன் வந்து சமைச்சா ஒரு மாதிரியா இருக்காத, அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. இல்ல சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு யோசிச்சு பாருங்களேன். நல்லா வீட்டுல சமைப்பாரு. நல்ல பேர் அவருக்கு. அதான் மேஜர் சமையல் இருக்கா இன்னைக்கு அப்படின்னு கேட்பாரு. முத்துராமன் தான் சார். அந்த மாதிரி தான் டைப். நான் முத்துராமன் சார் மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்லை சார் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஆள், தங்கமான மனிதர் அவர். நடிகர் சங்கத்துல எந்த காலகட்டம் அவர் வந்து செயலாளரா இருந்தாரு சார் அவரு? ஒரு 5 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் குளறுபடி ஆகி போச்சு. எல்லாம் வந்து நீயா நானா அதெல்லாம் வந்துருச்சு சார். என்ன இவன் தான் வந்து உட்காந்துருக்கணுமா செக்ரட்டரியா, நாங்கள் வரப்படாதா அப்படிலாம் கேட்பாங்க. என்னைக்கு வேணாலும் யார் சிவாஜி சொல்லுவார், இதுக்கு தாண்டா நடிகர் சங்கமே ஆரம்பிக்கப்படாது. அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போய் நீ தாண்டா கட்டி எழுத. நடிகர் சங்கம் கட்டினது காரணமே சிவாஜியும் மார்கபந்துன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் பெரிய ரீஜனல் மேனேஜர் அவங்க சேர்ந்து இருந்ததுனால தான் லோன் கொடுத்தாங்க. 18 லட்சம் ரூபாயில் கட்டின கட்டடம் அது. சிவாஜி என்னடா கடன் வாங்கிட்டு நம்ம கட்டலைன்னா நம்ம வீட்டை ஜப்தி பண்ணிடுவாண்டா அப்படின்வார். இல்லை சார் அதெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு. மார்கபந்துவே போய் வீட்டுக்கு சிவாஜி வீட்டுக்கு கூட்டின்னு போனார் மேஜர். கூட்டின்னு போய் எல்லாம் பண்ணார். அதுக்கு அந்த லோனுக்கு சாங்ஷன் ஆனது எங்கள் அக்கா பையன் ஸ்டேட் பேங்க் நுங்கம்பாக்கத்தில் வேலை பார்த்துருந்தான். அவன் தான் சொன்னான், மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, பேங்க்கில் வந்து லோன் கேளுங்க, நீங்கள் கை காசெல்லாம் போட்டு கட்டாதீங்க, பத்திரத்தை தான் கேட்பாங்க கொடுங்க. போய் பேசினார். உடனே எல்லாம் அந்த பையன் இல்லைன்னா ஒன்றும் பண்ணிக்க முடியாது. யாரா உனக்கு பேங்க்லாம் லோன்? எங்கள் அக்கா பையன் இருந்தான் சார் கிருஷ்ணசாமி. அவன் ரிட்டையர்ட் ஆகிட்டான். இப்போ நல்லா வசதியாக இருக்கான் மாம்பழத்தை. அவன் சொல்லி தான் நாங்கள் லோனே எடுத்தோம். இப்ப எம்ஜிஆர் அவர்களோட அவ்வளோ நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க இருவர்னு ஒரு படம் எடுக்கிறாங்க 97ல. அவங்க 2 பேரும் இப்ப கலைஞர் ஐயா எம்ஜிஆர் ஐயா பத்தின ஒரு தழுவின ஒரு கதை தான் அது. அதுலயும் நடிச்சிருப்பாரு அவரு. ஏன்னா கூட இருந்தே பழகிருக்காரு எம்ஜிஆர் சாரோட. அந்த படம் நடிக்கும்போது சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட. சொல்லு சார். அவர் இயக்குனரா இருந்ததுனால இப்ப இசையமைப்பாளர் இளையராஜா சாரோட படங்கள் இப்ப இளையராஜா படத்துக்கு முதல்ல எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது காரைக்குடி நாராயணன். இளையராஜாவை எங்களுக்கு பர்சனலாக தெரியாது. காரைக்குடி நாராயணன் அவரை வச்சு ஒரு அன்பை சங்கீதாலாம் படம் பண்ணியிருந்தார். அவர் தான் மேஜர்ட்டு சொன்னார், நான் கூப்பிட்டு போகிறேன். என்ன யோ இளையராஜாவை பார்க்கவே முடியாதியா அப்படின்னு. நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போய் பிரசாத் ஸ்டுடியோவில் அறிமுகப்படுத்தினார். கடைசியில் பார்த்தா அவர் எங்கள் ஊர் பெரியகுளத்துக்கு பக்கத்தில் இருக்க வடுகுபட்டிக்காரர் தான் அவர். அப்போ பக்கத்துல கரெக்ட். அப்போதான் பழக்கமாச்சு. இது பண்ணார். ஏன்னா இன்று நீ நாளை நான் படத்துல இப்ப அந்த பொன்வானம் பாட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட். அந்த சாங் கங்கை அமரன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் எங்களுக்கு.
இளையராஜா மேல தப்பு சொல்ல முடியாது. அவர் நல்ல மனிதர். நல்ல பாட்டு கொடுத்துருக்காரு. நல்ல பாட்டு கொடுத்தாரு. பணத்தை பத்தியே பேச மாட்டாரு. எப்போ கொடுக்குதோ கொடுங்க அப்படின்னுவாரு. ஊர்வசின்னு ஒரு நடி இருந்தா. அவளுக்கு கடைசியில் 25,000 ரூபா பாக்கி. நாங்க படம் எடுத்தப்போ அந்த ஒரு நிமிடம் ஷூட்டிங்கில் அந்த அம்மா என்னை வந்து, நாளைக்கு ஒரு வீடு வாங்க போகிறேன், எனக்கு 25,000 ரூபா தரணும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரையான்னு ஒருத்தர், அவர் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் வீரையான்னு பேர், அவர் இல்லை இப்போ. அவர் சொன்னார், உங்கள்கிட்ட கேட்டுனாரு, முடிஞ்சால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னாரு. சரி சொல்லிட்டு சாயந்தரம் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் முடியும்? நான் 4 மணிக்கெலாம் போயிடுவேன். 25,000 ரூபாயை ஒரு கட்டு கட்டி கொடுத்துட்டேன். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு இப்போ வந்து பெருமையாக இருக்கும். அந்த அம்மாவுக்கு தெரியுதோ தெரியாது வேறு விஷயம். அந்த அம்மா வீடெல்லாம் வாங்கிட்டாங்க, சௌரியமாக இருந்தாங்க. மேஜர் சார் கடைசி நாள் ஷூட்டிங், டேய் ஊர்வசி படம் 25,000 ரூபா இருக்குல்ல, ஊர்வசி வா அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்தா 25,000 ரூபா கொடுக்க போறேன். சார் சும்மா இருக்கீங்களா, உங்க தம்பி கொடுத்துட்டாரு அன்னைக்கே. எப்படி இருக்கும் அவருக்கு மேஜருக்கு? ஏண்டா எனக்கு தெரியாம கொடுத்தியடா அப்படின்னு. ஏப்பா அவங்க வீடு வாங்கணுங்கிறாங்க, நம்ம வீடு வாங்கும்போது தேவர் கொடுத்தாரு நமக்கு, அது மாதிரியா நம்ம உதவி செய்வோம்ப்பா, அவங்க பணத்தை தானே கேட்குறாங்க. ஒன்றும் பேசல மேஜர். அப்புறம் வீட்டுக்கு வந்து சொன்னார், என்ன ஒரு வார்த்தை கேட்கப்படாதாடா அப்படின்னு. கேட்டா என்ன சொல்லுவார், அந்த அம்மாட்ட ஒரு 5,000 ரூபா குறைச்சிக்கிட்டுமா, 20,000 ரூபா கொடுக்கலாமா? அந்த அம்மா பணத்தை தானே கேட்குறாங்க. 75,000 ரூபா தான் அந்த அம்மாவுக்கு சம்பளம் அந்த படத்துக்கு. ஆனால் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கரெக்டாக வந்து இறங்குவாங்க, கரெக்டாக போவாங்க. நான் போய் கேட்பேன், சாப்பாடு உங்களுக்கு வீட்டிலேருந்து வருதா, நாங்கள் கொண்டு வரட்டுமான்னு கேட்டால் தான் மரியாதை. இன்னும் நான் வந்து இறங்கணுன்னே சாப்பாடை பற்றி பேசுனீங்க, அதானே மேடம் முக்கியம், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு இல்லை, புகாரி இருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஒரு கார் அனுப்பிச்சு புகாரியில் 12 மணிக்கு போய் கார் எடுத்துகிட்டு போய் வாங்கினா தான் 1 மணிக்கு சாப்பிடுவோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ அதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் வேலை நல்லா நடக்கும். என்ன நடக்காது. ஸோ இதெல்லாமே நீங்கள் சகலமாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஆமாம்மா, நான் இறங்கி உள்ள பார்த்துக்குது. கையில் கேஷை கொடுத்துருவாரு, 50,000 60,000 மேஜர். யாரும் போய் மேஜர்கிட்ட நிற்கக்கூடாது, என்கிட்ட வரணும், என்ன வேணும். போனவுடனே எல்லாருக்கும் பேட்டா கொடுத்துருவேன். மேஜர் கேட்பாரு, ஏன்டா வந்தவுடனே பேட்டா கொடுத்துட்டேன், ஒரு மணி நேரம் நின்னாலும் அவனுக்கு காசு கொடுக்கணும், சாயந்தரம் 5 மணி வரை நின்னாலும் காசு கொடுக்கணும், கொடுத்துருவோம். அவன் நிம்மதியாக போவான். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் உங்கள் தம்பி போல யாரும் முடியாது சார் அப்படின்னு. ஏன்பா இந்த மாதிரி வந்துடுச்சு சார், நாங்கள் பேட்டா கேட்கறதுக்கு முன்னாடியே தூக்கி போட்டு நான் வவுச்சரில் கையெழுத்து வாங்கிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம சந்தோஷமா இருப்பாங்க சார். அந்த 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் டிரைவர் பேட்டா, அது ஒரு டிரைவர் இப்போ சவுகார் ஜானிங்க டிரைவர் வந்தாருன்னா 140 ரூபா பெட்ரோலுக்கு, 100 ரூபா அவனுக்கு. இதை கொடுக்கறதுக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொடுத்துட்டா அவன் சந்தோஷமா சீட்டாடுவான், தண்ணி எடுப்பான், என்னமோ பண்ணிட்டு போறான். இப்போ இளையராஜா சார் மாதிரியே வந்து எம்எஸ்வி ஐயாவோடையும் இணைஞ்சு பண்ணியிருக்காங்க படத்துல. எம்எஸ்வியோட ஒரு படம் பண்ணிருக்கோம். அவங்களோட ஏதாவது உங்களுக்கு நட்பு பற்றி தெரியுமா? இல்லை, எம்எஸ்வியோட மேஜர் தான் அதிகமாக பேசு. அதுதான் கேட்குறேன். இல்லை, நான் சொல்லுவார் எம்எஸ்வி மேலே ஒரு ஆள் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார், அவ்வளோதான். நான் அதிகமாக டச் வச்சுக்கலாம். இளையராஜா சார்கிட்ட பேசுவேன், கங்கைமரன்கிட்ட பேசுவேன். இளையராஜாவுடைய அசிஸ்டன்ட் கல்யாணம் ஒருத்தர், அவர் வீட்டுக்கே வருவார். இளையராஜாவுக்கு ஒரு 50,000 ரூபா வேணும், 25,000 ரூபா வேணும் அப்படிலாம் கேட்பார். கொடுப்பேன் நான். எதுக்குடா வந்து உன்னை கல்யாணம் பார்த்துட்டு போகிறான்னு. எதுக்கு வருவாங்க? பணத்துக்கு தான் வருவாங்க. இல்லை நம்ம வீட்டில் என்ன அவருக்கு அக்கறையா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து அதான் உங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா மேஜர் சாரை பற்றி அவர் படங்களை பார்த்து ரசிகர்கள், எண்ணற்ற ரசிகர்கள் இருக்காங்க தமிழ் சினிமாவில், தமிழ்நாட்டில் நிறைய பேருங்க. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தம்பியா இருந்து நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப புதுசாக இருந்து சுவாரஸ்யமா இருந்தது. ரொம்ப நன்றி சார். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.